பிடிச்சா கை தட்டுங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலன்னா முன்னாடி இருக்கிறவங்க முதுகையாவும் தட்டிருக்கு. எங்களுக்கு அப்புறம் தம்மா சிரிச்சிருச்சு. உங்களுக்கு முன்னாடி யாரும் இல்லைங்க, நீங்க தட்ட முடியாது. இப்படித்தான் நேத்து பிடிச்சா கை தட்டுங்க, பிடிக்கலன்னா முன்னாடி இருக்கிறவங்க முதுக தட்டுன்னு ஏமாந்து சொல்லிட்டோம். ஒரு வயசான அம்மா முன்னாடி உட்கார்ந்து இருந்தாங்க, பின்னாடி ஒரு மீடியமான அம்மா உட்கார்ந்துக்கிட்டு வயசான அம்மா முதுக போட்டு தப்பு தப்புன்னு தப்பி வயசான அம்மா முதுகு புண்ணா போச்சு. நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே கேட்ட பின்னாடி அக்கா கிட்ட, ஏமா இந்த வயசான அம்மா போட்டு இந்த தப்பு தப்புறீங்கன்னு. அதுக்கு பின்னாடி அக்கா சொல்றாங்க, முன்னாடி இருக்கிறது வேற யாரும் இல்லைங்க, அது எங்க மாமியா தான். அங்க ஒரு அக்கா பாக்குது, இன்னைக்கு எங்க மாமியா இன்னைக்கு வர்றேன்னு சொல்லிச்சு கோயிலுக்கு, ஏமாந்து விட்டுட்டு வந்துட்டேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடி உட்கார வச்சு கும்பிடு இருக்கலாம்னு ஒரு ஆதரவு. அதே மாதிரி எங்களுடைய நிகழ்ச்சியை பாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல நிகழ்ச்சி பண்ணி பழக்கமே கிடையாதுங்க. முந்தானாலும் சேலத்துல எங்களுடைய நிகழ்ச்சி பாக்குறதுக்கு 2 கோடி பேர் வந்திருந்தாங்க. கைத்தட்டு 2 கோடி பேருங்க. ஆமா, இங்க 2 பேர் டவுட்லயே பாக்குறாங்க, போய் இந்த மூஞ்சிகளுக்கு வந்து 2 கோடி பேர் வந்திருந்தாங்களா? அதுவும் சேலத்துல 2 கோடி பேருங்க. ஒருத்தர் பேர் தனக்கோடி, இன்னொருத்தர் பேர் புள்ளை கோடி. ஆக மொத்தம் 2 கோடி பேர். ஆமா தம்பி, சரி இப்ப வந்து உங்களுக்கு எங்களுக்கு ஒரு போட்டி. யாருக்கெல்லாம் புருஷனை பிடிக்கும் கை தூக்குங்க பாருங்க. என்ன தப்பா கேட்டுனா, புருஷனை பிடிக்குமான்னு கேட்டதுக்கு என்னமோ ஒரே ஒரு ஆளு தான் தூக்கி இருக்கு. இன்னொருத்தர் தூக்கலாமா வேணாமா, தூக்கலாமா, என்னங்க இப்படி இருக்கிறீங்க? சரி சரி பரவாயில்ல, அடுத்த ஜென்மத்திலையும் இதே புருஷன் தான் வேணும் கை தூக்கி பார்க்கலாம். அது 1 2 3 4 5 6 7 8 புருஷனை பிடிக்குமான்னு கேட்டா யாரும் தூக்கல. அடுத்த ஜென்மத்துல இதே புருஷன் தான் வேணுங்க போட்டு எல்லாருமே தூக்கிட்டு கொஞ்சம் பேர். ஏன் தெரியுங்களா? இந்த மாதிரி இழுச்சவாய புருஷன் எந்த ஜென்மத்திலும் கிடைக்க மாட்டான். அடுத்த வருஷம் அவனே வேணும்.